நண்பர்களே பாருங்கள், தோசை இன்னைக்கு தக்காளி சட்னி பாருங்கள், எப்படி தரமாக இருக்கும். நம்மளே சாப்பாடில் மிஞ்சவே முடியாது. ஊற்றி பெரட்டி அடிக்கலாம். சுட சுட தோசை. இந்த ஒரு அடுத்த தோசை இப்போதான் சாப்பிடணும். ரைட்டு, நம்மளே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூடாக சட்னி வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் மாவு வந்து கொஞ்சம் உடனே சுட்டால் கொஞ்சம் மாவு இதாக இருக்கும். கொஞ்சம் புளிக்க வச்சு சுடணும். கிராமத்துலலாம் புளிக்க வச்சு தான் சுடுவாங்க. இங்கே என்னன்னு தெரில, மாவு வாங்கி வாங்கி டெய்லி சுட்டுறாங்க. எங்கள் ஊர்லலாம் நைட்டு மாவு ஆட்டிடுவாங்க. நைட்டு மாவு ஆட்டி வெளியில் வச்சுருவாங்க. வெளியில் வச்சுட்டு காலையில் தான் சுட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுருப்பாங்க அந்த மாவை. ஒரு வாரம்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 நாளாச்சும் இருக்கும். அப்படியே எடுத்து ஊற்றி தும்பாங்க. நாளாக அந்த புளிப்பு அடைக்கிறதுக்கும் தோசை பிரமாதமாக இருக்கும். அது உப்பே போட தேவையில்ல, அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா உப்பு இருக்காது, சப்புன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சப்புன்னு தான் இருக்கும் பாருங்கள், சரிங்களா? சப்புன்னு இருக்கும், வேறு வழி இருக்காது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் சட்னியில் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதா. சட்னியில் டேஸ்ட் கூட்டிட்டுனா சூப்பராகிடும், அருமையாகிடும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முக்கியம் இதான் நம்மளுக்கு இரவு உணவு. போதும், 2 தோசை போதும். ஆம்லேட்டு ஃபுல் பாயில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நம்ம ஆப்பாயில் போட சொல்லணும். ஆப்பாயில் போட்டால் செம்மையாக இருக்கும். தோசை போகும். ஆப்பாயில் அழகாக இருக்கும், வேறு லெவல். சட்னியில் நான் தொட்டு சாப்பிட மாட்டேன், அப்படியே ஊற்றி சாப்பிடுவேன். அப்புறம் சூடாக ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது?
ஆவி பறக்குதா, அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஆவி பறந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நார்மலாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. எப்படி இருக்கு, பறக்கணும் ஆவி. இது எப்படி சாப்பிட்ணுன்னா அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் சொல்லித்தரேன். இப்போ எங்கள் தோசை முடிச்சுக்கிறேன். ஆம்லேட் ஆவி பறந்துக்கிட்டு தக்காளி சட்னி ஊற்றி எடுக்கிறோம். தோசையை முடித்தாச்சு. அடுத்து ஆப்பாயில் போடுவோம். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடித்தது பார்த்துக்கங்க. 4 மடிப்பு மடிக்கணும், அப்போ தான் உடையாது முட்டை. சூடாக இருக்கும், சூடு வேணும், கூட சூடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரைட்டு நண்பர்களே, எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள். நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, சாப்பிடாம தூங்க நீங்கள் நண்பர்களே. ரைட், சந்திக்கலாம். மறுபடியும் காலையில் என்ன உணவு உண்டு வீடியோ போகிற நண்பர்களே. ரைட்டு, இதுதான் தம்பியோட இரவு உணவு. ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. ரைட்டு நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் சொல்லுங்கள். காலையில் நைட்டுக்கு என்ன சாப்பாடுங்கிறத சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாள் இனிய நாளாக அமைஞ்சிருச்சு. ரைட்டு நம்மளே, கடைசியாக தண்ணியை குடித்து க்ளோஸ் பண்ணிடுவோம். தண்ணியை குடித்தா தான் எல்லாம் கரெக்டாகும். எல்லாம் உள்ளே போய் வேலையை பார்த்துரும் காலையில். ரைட்டு நம்மளே, சந்தோஷம். பாய்.